அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது மன மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் தொழுகிறோம். ஆனால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஐம்புலன்களில், உங்களுடைய பொறிகள்லேயே இருக்குது. அது எப்படியெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும், எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐம்புலன்களில் எப்படி இருக்குது டாக்டர், எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக யோசித்து பார்ப்போமே. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஆனால் நல்ல ஒரு இதமான ஒரு இசை, ஒரு மியூசிக் கேட்கும் பொழுது உங்கள் மனசு ஆரோக்கியமாக மாறுது இல்லையா? நிறைய பேர் இன்றைக்கி ஓம் சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறையா சாண்டிங், உங்களுக்கு பிடிச்ச மந்திரங்களை நீங்கள் சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஜபங்கள் நிறைய பேர் செய்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷனை உங்கள் மனசில் உருவாக்குது இல்லையா? இது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன். இப்போ நம்ம ஒரு அழுகிறோம், கத்துறோம் அப்படிங்கும் பொழுது உருவாகிறது நெகட்டிவ் வைப்ரேஷன். அதுவே நீங்கள் சந்தோஷமாக ஒரு ஸ்லோகம் சொல்லும் பொழுதோ, இல்லை சாண்ட் பண்ணும் பொழுதோ, இல்லை ஜெபிக்கும் பொழுதோ உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ அப்போது ஒரு விஷயத்தை கேட்குறதன் மூலியமாக நீங்கள் எப்படி மனமகிழ்ச்சியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடுறது. அடுத்த புலன் நமக்கு தோல் தானே, தொடுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த தீண்டல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி அக்குபங்க்சர் இருக்குது, வர்மா இருக்குது, மசாஜ் இருக்குது, ஆவி பிடிக்கிறது இருக்குது. இது எல்லாமே ஒரு இதமான ஒரு தீண்டுதல் தான் நம்ம உடலில். அது கூடவே இன்றைக்கி நம்ம ஒரு புல் தரையில் செருப்பில்லாமல் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நம்ம வெறும் தரையில் நடக்கும்போது அந்த காலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா? தலையில் ஒரு மசாஜ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு தொடுதல் மூலியமாக உங்கள் புலன்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா? அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நுகர்வது. நம்ம ஒரு விஷயத்தை வாசனையாக ஸ்மெல் பண்ணுறது. நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சாம்பிராணி ஸ்மெல் சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய பேருக்கு அந்த புது ட்ரெஸ்ஸோட வாசனை சந்தோஷத்தை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். உங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் லெவல்லையே உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது இல்லையா? குறிப்பாக ரோஸ் ஆயில், லாவெண்டர் ஆயில், இது எல்லாமே உங்களுக்கு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிப்ரெஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம், ஆன்சைட்டி, அதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்சைட்டியை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மூடு எலிவேட்டடாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறதுக்கு நிறைய பேர் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளாங்க் ஆகிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன ஸ்மெல் பிடிக்குமோ, அது ஒரு லாவெண்டர் ஸ்மெல்லாக இருக்கலாம், செண்பகப்பூவோட ஸ்மெல்லாக இருக்கலாம், மல்லிகைப்பூவோட ஸ்மெல்லாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்மெல் பிடிக்குமோ அதை ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்மெல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆல்ஃபேக்டரி லோப் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஸ்மெல்லுக்கான இடம் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு பக்கத்தில் தான் மெமரி சென்டர் இருக்குது. உடனே மெமரி சென்டர், அந்த ஞாபக மறதியை உருவாக்குற அந்த சென்டர் உடனே தூண்டப்பட்டு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நுகர்வதுமே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய பார்வை இல்லைங்களா? பார்க்கதன் மூலியமாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சர்ஜரிக்காக போகக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அடுத்து சர்ஜரி, அவங்கள ஒரு அறுவை சிகிச்சை அறைக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நல்ல ஒரு இயற்கையான புல்வெளியை பார்க்க வைக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணி பார்த்துருக்காங்க. அது கூடவே ஒரு நேச்சுரல் சீனரிஸ் நிறைய பார்க்க வச்சுருக்காங்க. பச்சை கலரில் நல்ல இருக்கிற மாதிரி நேச்சுரலான சீனரிஸ் நிறைய பார்க்க வச்சாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப குறைச்சதாக அந்த ஆய்வு முடிவு சொல்லுது.
ஸோ எப்பயுமே உங்களை சுற்றி வந்து என்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிவே இல்லாத ஒரு கடற்கரையாக இருக்கலாம், அல்லது ஒரு அருவியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பச்சை பசேல்னு ஒரு அடர்ந்த காடு, ஒரு தோட்டம், அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுது உங்களை அறியாமல் ஒரு மன ஆரோக்கியம் வந்து உருவாகும், ஒரு மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும். ஸோ இது வந்து பார்க்கறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட், அடுத்து வந்து சுவை இல்லைங்களா? ஸோ நமக்கு இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு ஸ்வீட் சாப்பிட்டா ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம நிறைய மூலிகை பொருட்களில் அந்த விஷயம் இருக்குது. ஒரு ஏலக்காய் போட்டு வாயில் போட்டு மென்னிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா அதே ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். சாதாரணமாக வெற்றிலை பாக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள் எந்த விசேஷனாலும் ஒரு வெற்றிலை பாக்கு சாப்பிட்றது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் இல்லையா? அந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்த்து எடுக்கிறதே வந்து நமக்கு அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். புதினா, கொத்துமல்லி, இந்த மாதிரி சோம்பு, இந்த மாதிரியான வாசனை விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கும் பொழுது அந்த சுவை நரம்புகளே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கேன், எனக்கு ஒரு விஷயத்தில் நாட்டம் இல்லை, ஹாப்பியாக இல்லை, எனக்கு ஒரு விஷயத்த செய்ய பிடிக்கலை, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேன், அழுகழுகையாக வருது, இந்த மாதிரியான டிப்ரெஷன்னால் மன மகிழ்ச்சியின்மையினால் கஷ்டப்படக்கூடியவங்க அவங்களோட ஐம்புலன்களையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹாப்பியாக எப்படி மாற்றிக்கலாம், ஒரு ஹாப்பியான மியூசிக் கேட்குறது, ஒரு நல்ல விஷயங்களை பார்க்குறது, நிறைய விஷயங்களை சுவைக்கிறதன் மூலியமாக, ஒரு தூண்டுதல் மூலியமாக, நமக்கு தொடுதல் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன சிகிச்சை மூலியமாக, உங்களுக்கு வெறும் புல் தரையில் நடக்கிறதன் மூலியமாக, ஒரு நல்ல ஸ்மெல்லை வந்து நீங்கள் நுகர்வதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.